ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம். சுகாச்சாரியால் பரீட்சித் ராஜனுக்கு கங்கை கரையில சுக்ரதா கஷேத்திரத்தில சப்தாக கிரமத்தில ஸ்ரீமத் பாகவதத்தை அற்புதமாக சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில அங்கிருந்து கேட்ட சூத பௌராணிகர் பின்னாளில நைமிஷாரண்யத்தில சௌனகாரி மகர்ஷிகளுக்கு அந்த பாகவதத்தை சத்ரயாகத்திலே உபன்யாசம் பண்ணினார். அதுல கிருஷ்ணாவதார கதையை கேட்டு இருக்கோம். பகவானுடைய அற்புதமான லீலைகளை நந்தகோபம் யசோதையும் அனுபவித்தார்கள். என்ன புண்ணியம் பண்ணினாய்வா? அஷ்டவசுக்களில் ஒருவனாகிய சுதமஸ் அப்படிங்கிறவனும் பிருஷ்யனி என்பாளுமாக முதல்ல இந்த குழந்தையை பெற்றார். துரோணர் தலான்னு அவளுக்கு பேரு. பிறகு அதிதி காஷ்யபாள், இப்ப நந்தகோபன் யசோதை. 1000 தேவமான வருஷங்கள் தபஸ் பண்ணி கிருஷ்ணனையே கொண்டாடுகிற பாக்கியத்தை நந்தனும் யசோதையும் பெற்றார்கள். கிருஷ்ணன் இப்போ நல்லா நடக்கிற மாதிரி வளர்ந்துட்டான். ஓடி ஆடுறது, விளையாடுறது, தன் வயது ஒத்த அண்ணன் பலராமனோட சேர்ந்துட்டு எல்லா குழந்தைகளோடும் லூட்டி அடிச்சான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோர் அப்படின்னா நவநீத சோர் அப்படின்னு சொல்லுவார். நவநீதம் என்றால் வெண்ணெய். நவம் ஹி இதம் இதி நவநீதம். நவநீதன் அவனுக்கே பேரு நவநீதன் பேரு. அந்த நவநீத கிருஷ்ணன் ஒவ்வொரு வீட்டிலும் போய் வெண்ணையை திருடினான். எல்லா கோபமார்களும் சிலர் இந்த கிருஷ்ணன் வெண்ணையை எடுக்கிறத ரசிச்சார். சிலர் இப்படி வெண்ணையெல்லாம் கீழே கொட்டி அதன் மேலேயே நடந்து குரங்குகளுக்கு கொடுக்கிறது, பூனைகளுக்கு கொடுக்கிறது, இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் வருத்தமும் இருந்தது. எல்லாருடைய குணமும் ஒரே மாதிரி இல்லையே. ஜீவோ ஜீவஸ்ய வேதா. ஆனா கிருஷ்ணனை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். கிருஷ்ணன் நம்மாத்துக்கு இன்னைக்கு வரமாட்டானான்னு காத்துட்டு இருந்தவாளெல்லாம் உண்டு. இவன் என்ன பண்ணுவான்? ஆள் அளவும் இல்லாத ஒரு இடத்துல போய் இந்த குடுமி வச்ச பசங்களை எல்லாம் கூட கூப்பிட்டு ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி நிக்கிற மாதிரி ஏணி மாதிரி பண்ணி அதன் மேல ஏறி திருடுவோம். சில நேரத்துல யாரையும் கூப்பிட மாட்டான். அந்த வீட்டில் இருக்கிற பெரிய பானையிலிருந்து சின்ன பானை வரையிலும் ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வச்சு ஏறி அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிடுவான். ஜன்னல் வழியா பூனை கை நீட்டும், இன்னொரு ஜன்னல் வழியா கோத்தி கை நீட்டும், அதுக்கும் கொடுப்பான். முகத்தில் அப்பி வச்சுடுவான். நல்லா சாப்பிடும். இருட்டா இருக்கிற ரூமுக்கு இவன் போனான்னா இவனுடைய நேத்திரத்தின் பிரகாசம், அந்த பல்லின் பிரகாசத்துல எங்க வெண்ணை ஒழிச்சு வச்சிருக்கான்னு இவன் கண்ணுக்கு தெரியும். யாராவது உள்ள வந்தா டக்குன்னு கண்ணையும் வாயையும் மூடிப்பான். ரூமே இருட்டா இருக்கும். யாரும் இல்லையே, சரி ஏதோ பூனை உருட்டி இருக்கும்னு போயிடுவா. அப்புறம் பார்த்தா சட்டி பானையெல்லாம் உடைஞ்சிருக்கும். பால் சட்டி, தயிர் சட்டி, வெண்ணெய் சட்டி, உருக்கின நெய் சட்டி, எல்லா சட்டியையும் உடைச்சு அப்படி ஒரு கலேபரம் பண்ணி அவளுக்கு நிறைய வேலை வச்சான். ஏன்னா இத்தனையும் சுத்தம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதனாலே சற்று வருத்தமுற்ற ஒரு சில கோபியர்கள் இந்த விஷயத்தை நாம நேரா யசோதை கிட்ட போய் சொல்லுவோம். வாங்கடின்னு கையை பிடிச்சுன்னு எடுத்துட்டு போதா. பாரும் கிருஷ்ணன் பண்ணின வேலையே அப்படின்னா யாருன்னு கேட்டா கிருஷ்ணன் அங்க உள்ள நிற்கிறான்.
கிருஷ்ணன் சொல்றாயே, கிருஷ்ணன் இங்கேதானே இருக்கிறான், உன் கையில இருக்கிறது யாரு? திரும்பி பார்த்தா அவ புருஷன். அவ புருஷனை கிருஷ்ணன் நினைச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். இன்னொரு கோபிகை வேறு ஒரு கோபிகையை பிடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு கோபிகை எதையும் பிடிக்காமலேயே பிடிச்சின்ற மாதிரி இருக்கா. சரி, எதுக்காக வந்தேன்னு கேட்டா, உன் பையன் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வெண்ணையை சாப்பிட்டு விடுறான். வெண்ணையை சாப்பிட்டா பரவாயில்ல, பூராத்தையும் காலி பண்ணி விடுறான். பூராத்தையும் காலி பண்ணினா கூட பரவாயில்ல, எல்லா சட்டிகளையும் உடச்சு விடுறான். இந்த தேகம்ங்கிறது சட்டி, உள்ள இருக்கிறது ஞானம்ங்கிறது நவநீதம். என்னைக்கு இருந்தாலும் இந்த தேகமாகிற ஒரு சட்டி உடைஞ்சுதான் ஆகணும். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. இது தாற்பயம் கதையில. கோபிகைகள் எல்லாம் ரொம்ப சொன்னா, இப்படி பண்றான் கிருஷ்ணன், இப்படி பண்றான் கிருஷ்ணன் அப்படின்னு. ஏண்டா கிருஷ்ணா, என்ன திருடினியா அப்படின்னு கேட்டான். இருட்டினில் முறி எட்டுமா. அம்மா, அதே இருட்டுதும் ஒசனத்துல கட்டி இருக்கா முறி. நான் சின்ன குழந்தை, எனக்கு கைக்கு எட்டுமா? இருட்டினில் முறி எட்டுமா, பொல்லாத கோபியரம்மா, என் மேல் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா, சும்மா சொல்லுறாரம்மா. இது ஒரு கிராமத்து பாடல். அந்த பாகவதத்தை கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்ச ஏதோ ஒரு ஞானி தன்னையே யசோதையாக, தன்னையே கோபிகையாக நினைச்சுட்டு இந்த பாடலை பாடியிருக்கார். பாரதியார் கூட ஒரு அற்புதமான பாடல் பாடியிருக்கார் இல்லையா? தீராத விளையாட்டு பிள்ளை, பெண்களுக்கெல்லாம் ஓயாத தொல்லை, எப்படி பின்னலை பின்னிழ்ப்பார், பாடி திரும்பும் முன்னே சென்று மறைவான், என்னப்பன் என்னை என்றான், என்னப்பன் என்னை என்றான். அந்த பாடல் ரொம்ப இனிமையான பாடல். தீராத விளையாட்டு பிள்ளை. நம்ம விளையாட்டு தீர்ந்துடுது. சின்ன வயசுல விளையாடினது இப்ப விளையாட முடியாது. 30 வயசுக்கு மேலனா விளையாட போறேன்னு புருஷன் போயிடுவான் கிரவுண்டுக்கு. பொண்டாட்டி உட்காந்து குழம்பு வச்சுட்டு இருப்பான். அந்த விளையாட்டு எத்தனை வயசு வரையும் விளையாட முடியும்? அதிகபட்சம் 50 வயசு விளையாடலாம். அதுக்கப்புறம் சில விளையாட்டு 60 வயசுக்கு மேல எந்த விளையாட்டும் விளையாட முடியாது. நம்ம விளையாட்டெல்லாம் ஒரு காலத்துல நிக்க போற, நின்று போக போற விளையாட்டு. ஆனா பகவானுடைய லீலை, லீலாவத்து கைவல்யம்பா சாஸ்திரத்துல பகவத் லீலை இருக்கே, அதுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. தீராத விளையாட்டு பிள்ளை, அந்த வார்த்தை வேதாந்த ரகசிய வார்த்தை. சரி, நான் என் பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போன உடனே திருஷ்டி சுத்தி போட்டு, திருஷ்டி வலிச்சு, கன்னத்தில் முத்தமிட்டு, அவனுடைய கொண்டையை திருத்தி விட்டு, மெய்யை திருத்தி விட்டு, மேலும் 2 முத்துமாலையை பார்த்து, ஏ கிருஷ்ணா, என்ன வேணா பண்ணிக்கோ, நம்ம ஆத்துல நிறைய இருக்கு வெண்ணெய், இங்க இல்லாத வெண்ணையா? எப்பவுமே அடுத்தவா வீட்டு வெண்ணெய் தானே என்ன இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணன். நம்மாத்து வெண்ணெய் அதை விட பக்கத்தாத்து வெண்ணெய் நல்லா இருக்கு. அந்த அம்புஜம் மாமி இருக்கா, பங்கஜம் மாமி இருக்கா, இவன் ஆத்திரையெல்லாம் போய் எடுத்துட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிடா, கொஞ்சமா எடுத்து சாப்பிடு. எவ்வளவு வேண்டுடா சாப்பிடுவேன்? சாப்பிட்டுட்டே இருக்க. உன் வயிறு என்ன, அது எப்படா ஜீரணம் ஆகுது? இப்பதான் சாப்பிட்டேன் பசிங்கிற. ஒரு வேலை பண்ணிட்டு திரும்பிச்சு தோசைங்கிற, முறுக்குங்கிற, சீடைங்கிற, அல்வாங்கிற, அவல்ங்கிற, எத்தனை கொடுத்தும் ஆளல. சாப்பிட்டுட்டே இருக்கேடா, சாப்பாட்டுலாமா? ஆமாம்மா, எனக்கு அடிக்கடி பசிக்கிறதும்மா. எல்லாரும் என்னை பார்த்து கண்டு போடுறாளோன்னோ, பொறாம போடுறாளோன்னோ, அதனால எனக்கு பசி ஜாஸ்திம்மா. சரி சரின்னு ஆறுதல் சொல்லிட்டா. இவனுடைய குறும்ப தாங்க முடியல. ஒரு நாள் ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தான். அதை எடுக்கிறது, இதை கீழே போடுறது, உருட்டுறது, ஏணியை தள்ளுறது, ஒரே சத்தம். பார்த்தா இவரை கட்டி போடணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு கயிறு எடுத்தான். ஒரு உரல்ல கட்டி போடணும்னு நினைச்சா.
உரலுக்கு கட்டிட்டு இவனுக்கு கட்டினாலும் 2 இன்ச்சு பத்தலை, இவனுக்கு கட்டிவிட்டு உரலுக்கு கட்டாலும் 2 இன்ச்சு பத்தலை. முதல்ல உரலுக்கு கட்டி விடுறான், அப்புறம் இவனுக்கு கட்டுற போதுதான் கயிறு பத்தலை. எவ்வளவு பெரிய கயிறு எடுத்தாலும் 2 இன்ச்சு பத்தலை. அது ஆச்சரியமா இருக்கு. சின்ன கயிறு 2 இன்ச்சு பத்தலை, அதை விட ஒரு முழம் ஜாஸ்தியா இருக்கிற கயிறு எடுத்தாலும் 2 இன்ச்சு பத்தலையே. என்ன மாயை இது? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறான்னு கயிற்றுக்கு கட்டுப்பட்டுட்டான். அந்த பழைய கயிற்றுக்கே கட்டுப்பட்டான். பழைய கயிறுங்கிறது தான் பக்தி. போன ஜென்மத்துல செஞ்ச பக்தி இந்த ஜென்மத்துல தொடர்றது. அந்த கயிறுங்கிறது பந்தம். பகவானுக்கு பந்தமும் இல்லை, பகவான பந்தப்படுத்த முடியாது. பகவானுடைய பந்தனத்துக்குள்ள நாம இருக்கோம். இதெல்லாம் இந்த கதையின் ரகசியம். சரி, இவன் கட்டி போட்டாச்சு, வேலையை பார்க்கலான்னு போனா இவன் புடக்கடை வழியா அந்த உருள மாதிரி இருக்கிற அந்த உரலை இழுத்துட்டு போறான். தடப்பட 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 போது ரொம்ப தூரம் போயிட்டான். ஒரு புடக்கடையில் இருக்கிற மரத்துக்குள்ள பிரவேசிச்சான். 2 மருத மரம் வளர்ந்து நின்றிருந்தது. பக்கத்துல வளர்ந்து நின்றிருந்தது. அந்த 2 மரத்துக்குள்ள போய் நுழைஞ்சுட்டு இப்ப உரலை இழுக்கணும். அந்த 2 மரமும் சரிஞ்சு விழுந்தது. 2 மரமும் சாஞ்சு விழுந்த உடனே அந்த மரம் இந்த இடத்திலே 2 தேவ புருஷர்கள் நின்றார்கள். அவன் நமஸ்காரம் பண்ணினான். நாங்க 2 பேரும் குபேரனுடைய புத்திரர்கள். எங்க லோகத்திலே நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்நானம் பண்றது ஒன்றும் தப்பில்லையே. சரீரத்துல வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தோம். நாரத மகரிஷி அந்த பக்கமா வந்தார். நாங்க அவரை கண்டுகலை. எங்களுடைய அந்த செல்வத்தின் கர்வம், அழகின் கர்வம், தனமதம், குலமதம், கல்வி மதம், இந்த 3 மதமும் ரொம்ப கொடியது. கர்ண மதம், கருட மதம், கபால மதம்னு யானைக்கு 3 மதம். சில பேருக்கு தனமதம், குலமதம், கல்வி மதம். இந்த மதத்தாலே நாங்கள் நாரதரை மதிக்காமல் நீராடினோம். நாரதர் வந்த நீராடினதுக்காக சபிக்கல, தன்னை மதிக்கலைங்கிறதுக்காக சபிக்கல. கங்காஜலம், வருணஜலம், அந்த கங்கைக்கும் வருணனுக்கும் அவமானத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒட்டு துணி இல்லாம அம்மனமா குளிச்சுட்டு இருக்கேன். சாஸ்திர நிருத்தம். ஒரு சின்ன கட்சி படவாவது சரீரத்துல வஸ்திரம் வச்சுட்டுதான் குளிக்கணும். மரம் மாதிரி நிக்கிறேனே முன்னாடி, மரமா போகும், மருத மரமா போகும். எங்களுக்கு விடுதலைன்னு கேட்டா பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணுவான். உரலை இழுத்துட்டு வந்து உங்களை ஒரு இடிச்சு இழுப்பான். அன்னைக்கு விடுதலைன்னு சொல்லி அன்னைக்கு நாரத மகரிஷி சாபரூபமா ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தார். இல்லைன்னா இந்த கிருஷ்ண தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்குமா? குபேர புத்திரனாகிய நரகூபரன் மணிகிரீவன் என்கிற எங்களை மன்னித்து அனுகிரகிக்க வேணும்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார். ஆசீர்வாதம் பண்ணி அவளுடைய லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டா. அதுக்குள்ள யசோதை எங்க குழந்தைய காணோன்னு தேடிட்டு வந்தா உரலோட மரத்துல நிற்கிறான். அடியேன் கோகுலம் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடம் இன்னைக்கும் அங்க இருக்கு. நலகூபரன் மணிகிரீவனுக்கு சாப விமோச்சனம் பண்ணின இடம். அங்க ஒரு உரல் வச்சிருக்கா, ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு உரல் வச்சிருக்கா. அந்த உரல் எப்போதைய உரல்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கதையை அங்க இருக்கிற பண்டார் பூஜாரி சொல்லி, பாகவதம் சொல்லி, என்ன வர்ற எல்லாருக்கும் தெரியாது இல்லையா, டூரிசமா வர்றா இல்லையா, அவளுக்கு இந்த பாகவத கதையை சொல்லி யசோதை கட்டினது, இவன் உரலை இழுத்து சென்றது, நலகூபரன் மணிகிரீவனுக்கு சாப விமோசனம் கொடுத்த கதையை சொல்லி அந்த உரல் தான் இதுங்கிறா. அது டிஸ்பியூட் வேண்டாம். அந்த நடந்த இடம் அதுங்கிறது சத்தியம், 100% அது. நாங்க போட்டோலாம் எடுத்துட்டேன், சுத்தி வந்தேன். ஆனந்தம். ஆஹா கிருஷ்ணா, இங்கேயா தான் நீ உருண்டு விளையாண்டியா,
குக்கிராமம், நல்ல வனம், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். யமுனா நதியிலிருந்து ஒரு 8 மைல் தள்ளி இருக்கு. அப்படிப்பட்ட அற்புத க்ஷேத்திரத்திலே இவன் தன் லீலையை பண்ணினான். கைத்த அவிழ்த்து குழந்தையை எடுத்து தோல்ல போட்டு யசோதை மூச்சிறைக்க வீடு வந்து சேர்ந்தார். நந்தகோபன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தான். கிருஷ்ணா, கண்ணா, வாசுதேவா, உன் லீலையே லீலை அப்படின்னு சொன்னான். இதே ஒரு நாள் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருந்தான். அப்போ ரொம்ப வயதான ஒரு கிழவி, முதிர்ந்த கிழவி, இடுப்புல கூடைய வச்சுட்டு பழம் வாங்கலையோ பழம். இன்னைக்கெல்லாம் யாரும் காணும் டவுன்ல, ஒருவேளை கிராமத்துல இருக்கலாம். அந்த காலத்துல நிறைய கூடையில கொண்டு வருவா. ரொம்ப வயசானவா தான் வருவா. அவ எப்படிதான் அந்த கூடையை சுமக்கிறாளோ தெரியல. நாவற்பழத்தை எடுத்துட்டு வந்தா கிழவி. அந்த பழத்தை விற்கிற கிழவிய கிருஷ்ணன் கூப்பிட்டான். ஏ கிழவி, இங்க வா. என்னடா கண்ணா? பொதுவா குழந்தைகளை கண்ணான்னு கூப்பிடுவான். என் பேர் தெரியுமா? இல்லை, நான் அப்படிதானே எல்லா குழந்தைகளையும் கூப்பிடுவேன், கண்ணா கண்ணான்னு சொல்லி. கண்ணா கண்ணா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். சரி பாட்டி, எனக்கு பழம் கொடுத்து அந்த பிஞ்சு விரல்கள் உடைய 2 கையையும் நீட்டி எனக்கு பழம் வேணும் அப்படின்னா அவ கை நிறைய பழத்தை வச்சா. அதுல எத்தனை, அவனுடைய கையில எத்தனை பழம் இருந்திருக்கும்? அதிகபட்சம் ஒரு 10-15 பழம் இருந்திருக்குமா? நல்ல பெரும் பழம், நவாப்பழம். அந்த நாவற்பழமும் இவனும் ஒரே மாதிரி இருக்கா. கடுநீலி, கருப்புன்னா கருப்பா தெரிகிற அளவுக்கு ஒரு ப்ளூ கலர், அதுதான் கிருஷ்ணனோட கலர். நகாப்பழமும் உரிச்சா அப்படிதான் இருக்கும். அந்த பழத்தை கீழே வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடினா. அரிசி, ஒரு பெரிய தாடியில அரிசி நெல்லு வச்சிருந்தா. அந்த நெல்லை கை நிறைய எடுத்தோம். எல்லாம் சிதறிண்டே வருது. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய அள்ளிட்டு வந்து, இந்த பாட்டி உனக்கு காசு. நான் கேட்கலையேடா, நான் கொடுக்கிறேன் பாட்டி, ரொம்ப சந்தோஷம்டா கண்ணான்னு சொல்லி கூடைய பார்த்தா அத்தனையும் முத்து நவரத்னமா மாறி இருந்தது. எவ்வளவு காருண்யம் கிருஷ்ணனுக்கு! இவ்வளவு வயசான காலத்துல கூடைய தூக்கிண்டு நகாப்பழம் வித்து ஜீவன் நடத்துற இந்த கிழவிக்கு அனுகிரகிக்கணும், பாட்டி கொடுன்னு கேட்டேன். நேவேத்தியம் பண்ணின மாதிரி என் கை நிறைய நாவற்பழம் கொடுத்தா. ஜெகநாதனாகிய லட்சுமிபதியாகிய நான் இவளுக்கு ஏதாவது தரணும் வேண்டாமா? அதனால ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன் அப்படின்னா. இதுக்கு கிழவி சொன்னா, இவ்வளவு வயசான பிறகு இத்தனை ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? நீ பரமாத்மான்னு நான் தெரிஞ்சுட்டேன், மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டான். மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டான். அந்த கிழவிக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணினான்கிற அளவிலே இந்த எபிசோட்டை நிறுத்தி கண்ணனது லீலைகளை மீண்டும் காணலாம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः.